everyone, welcome to Science with Max Learning Fun. இன்னைக்கு நாம biotechnology principles and processes அந்த லெசனோட கண்டினியூஷன் ஆன biotechnology processes அந்த ப்ராசஸை நம்ம எங்கே அப்ளை பண்ணுறோம் அண்ட் அப்ளிகேஷன் அந்த லெசனை பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் ஷார்ட் நாம் அதை BTAPன்னு சொல்லலாம். ஸோ வேர் டு யூஸ் பயோடெக்னாலஜி? பயோடெக்னாலஜினா என்னன்னு லாஸ்ட் சாப்டரில் பார்த்தோம். இப்போ நாம் அது எங்கே ஃபஸ்ட்டு அதை எங்கே யூஸ் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். பயோடெக்னாலஜி எசென்ஷியலி டீல்ஸ் வித் தி இண்டஸ்ட்ரியல் ஸ்கேல். இண்டஸ்ட்ரியல் ஸ்கேல்னால் நம்ம கமர்ஷியலுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த இண்டஸ்ட்ரீஸ் அங்கே யூஸ் பண்ணுறது. ப்ரொடக்ஷன் ஆஃப் பயோஃபார்மாநியூட்டிக்கல்ஸ் அண்ட் பயாலஜிஸ்ட் யூஸிங் GMO. பயோஃபார்மாநியூட்டிக்கல்ஸ்னால் நம்மளுக்கு தேவையான மருந்து மாத்திரை ஃபார்மசி சொல்கிறோம்ல அது, அண்ட் பயாலஜிஸ்ட் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான ஆர்கானிசம் அதெல்லாம் பிளான்ட்டு அனிமல் ஃபங்கை அதெல்லாம் யூஸ் பண்ணி ஹியூமன்ஸ்க்கு டிசையரான ஒரு ப்ராடக்டை எப்படி அப்டைன் பண்ணுறோம் அது பயோடெக்னாலஜியோட ஒரு யூஸ். சம் வைட்லி யூஸ்டு ஜெனட்டிக்கலி GMOனா ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம், ஃபங்கை, பிளான்ட்ஸு, அனிமல்ஸ் இதெல்லாமும் என்னது சம் வைட்லி யூஸ் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம். இது 1 மார்க்கில் கேட்கலாம். அப்ளிகேஷன் தெராப்யூட்டிக்ஸ், இதுவும் இது ஹாஸ்பிட்டல் அந்த கிளினிக் சம்மந்தப்பட்டது. தெராப்யூட்டிக்ஸ், டயக்னாசிஸ், ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர், ப்ராசஸ்டு ஃபுட்ஸ், பயோரெமிடியேஷன், வேஸ்ட் ட்ரீட்மெண்ட், எனர்ஜி ப்ரொடக்ஷன் இதிலெல்லாம் நாம் என்ன பண்ணுறோம் பயோடெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம். பயோடெக்னாலஜி அப்ளிகேஷனோட எய்ம் என்ன? வாட் இஸ் தி எய்ம் ஆஃப் யூஸிங் பயோடெக்னாலஜி இன் industrial scale? Providing best catalyst in form of improved organism, usually a microbe. நம்மளுக்கு இந்த பயாலஜிக்கல் ப்ராடக்ட் அப்டைன் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு கேட்டலிஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு we are using பயோடெக்னாலஜி. ஸோ இம்ப்ரூவைஸ்டு ஃபார்ம் அதுவும் நம்மளுக்கு தேவையான மைக்ரோப் எவ்வளோ இடம் எடுத்துக்க போகுது மில்லியன்ஸ் ஆஃப் மைக்ரோப்ஸ் இன் அ சிங்கிள் பெட்ரி டிஷ் அந்த மாதிரி தான் அது எடுத்துக்க போகுது. ஸோ மைக்ரோப்ஸ் யூஸ் பண்ணி பியூர் என்சைம் எப்படி அப்டைன் பண்ணுறதுல நம்ம மேஜர் ரிசர்ச் ஏரியா இப்போ இருக்குது. ஆப்டிக்கல் கண்டிஷன்ஸ் த்ரூ இன்ஜினியரிங் ஃபார் கேட்டலிஸ்ட் டு ஆக்ட். ஆப்டிமம் கண்டிஷன் இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் வச்சு எப்படி இந்த கேட்டலிஸ்ட் இயக்க வைக்கலாம் அதுதான் இந்த செகண்ட் பாயிண்ட். தேர்ட், டவுன் ஸ்ட்ரீமிங் ப்ராசஸஸ் டு பியூரிஃபை த ப்ரோட்டீன் ஆர் ஆர்கானிக் காம்பவுண்ட். நாம் டவுன் ஸ்ட்ரீமிங் ப்ராசஸ்னால் வீடியோவில் போடுறேன், அது இன்னும் நான் எடுக்கல. BTPP பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸஸ் எடுத்தால் டவுன் ஸ்ட்ரீமிங் ப்ராசஸ்னால் என்னன்னு தெரியும். பியூரிஃபை பண்ணி பெஸ்ட்டு ப்ராடக்டை சிட்டிசன்ஸ்க்கு கொடுக்கணும். இதுதான் இவங்களோட 3 ப்ரெசன்ட் எய்ம்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி. இல்லைனா மேஜர் ரிசர்ச் ஏரியாஸ் ஃபார் பயோடெக்னாலஜி இன் 3 மார்க்னால் இது எழுதணும். BTA பயோடெக்னாலஜி அப்ளிகேஷன் இன் அக்ரிகல்ச்சரில் எங்கெல்லாம் நாம் பயோடெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம். we use this to increase food production. agrochemical agriculture இது எங்கெல்லாம் நாம் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறோன்னா agrochemical agriculture, organic agriculture, genetically engineered crop based agriculture. பயோடெக்னாலஜி இந்த 3 வகையான அக்ரிகல்ச்சரில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது புது சிலபஸில் இன்க்ளூட் பண்ணது. க்ரீன் ரெவல்யூஷன் ஃபுட் சப்ளையை ட்ரிப்பிள் பண்ண ஹெல்ப் பண்ணுச்சு. ஃபுட் சப்ளை வாஸ் ட்ரிப்பிள்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, பட் ஸ்டில் நாட் இனஃப் டு ஃபீட் தி பாப்புலேஷன். ஸோ முக்கியமான பாயிண்ட்டு என்னதான் ஃபுட் சப்ளை ட்ரிப்பிள் ஆனாலும் அந்த பாப்புலேஷனுக்கு ஃபுட்டு இனஃபாக இல்லை. இட் வாஸ் நாட் இனஃப் டு ஃபீட் த பாப்புலேஷன். முக்கியமான பாயிண்ட். ஏன்னா ஃபுட் சப்ளை அதிகமாகியும் அந்த பாப்புலேஷனுக்கு அங்கே நம்ம இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு ஃபுட் தேவையானது இல்லை. இன்க்ரீஸ்டு ஈல்ட்ஸ் பார்ஷியலி பீன் டியூ டு இம்ப்ரூவ்டு க்ராப் வெரைட்டிஸ். அப்போது ஈல்டு அதிகமாச்சுன்னா நம்ம க்ராப் வெரைட்டிஸை இம்ப்ரூவ் பண்ணோம். அப்புறம் பெட்டர் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸ், இதுதான் முக்கியமான காரணம். க்ராப் வெரைட்டிஸ் இன்க்ரீஸ்டு ஈல்ட்ஸ், நிறைய ப்ரொடக்ஷன் வந்ததுக்கு காரணம் இம்ப்ரூவ்டு க்ராப் வெரைட்டிஸ். அது ஒரு காரணம். ஆனால் முக்கியமான காரணம் பெட்டர் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸ். அப்புறம் யூஸ் ஆஃப் அக்ரோகெமிக்கல்ஸ். ஆனாலும்
இந்த மெத்தடில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. மாடர்ன் ஃபார்மர்ஸ், அதாவது இப்போ இருக்கிற ஃபார்மர்ஸ்க்கு இந்த டெக்னிக்கை இது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது. எது? ஆக்ரோ கெமிக்கல்ஸ் தான் எக்ஸ்பென்சிவ். ஃபர்தர் ஈல்டு வந்து நாட் பாசிபிள். நம்ம கன்வென்ஷனல் ப்ரீடிங்னா அது மண்ணில் போட்டு உரம் போட்டு செடி வளர்க்குறது அவங்களுக்கு கஷ்டமாக இருந்தது. அதான் கன்வென்ஷனல் ப்ரீடிங். நியூ சிலபஸ் இன்க்ளூடட் ஒன். இது வந்து இப்போது புது, ஆக்சுவலி ஓல்டு புக்கை பார்க்க இந்த நியூ புக்கில் வந்து இப்போ வந்து அப்டேட்டட் சிலபஸில் இப்போ இன்க்ளூட் பண்ணது, டெலீட் பண்ணல, இன்க்ளூட் பண்ணது. ஸோ இது வந்து ட்ரெடிஷ்னல் ப்ரீடிங் டெக்னிக்ஸ் ஃபெயில் ஆகி நாம் புதுசாக கொண்டு வந்த சிஸ்டம் பற்றி படிக்க போகிறோம். சயின்டிஸ்ட் லேர்ன் 1950s சயின்டிஸ்ட் வந்து ஒரு சஃபிஷியன்ட் அண்ட் ஃபாஸ்ட் எஃபெக்டிவ் மெத்தட் ஆஃப் ப்ரீடிங் கற்றுக்குனாங்க. அதுக்கு பேர் டிஷ்யூ கல்ச்சர். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து டிஷ்யூ கல்ச்சர். நெக்ஸ்ட்டு 1950s இன்னொன்று கண்டுபிடிச்சாங்க. அதாச்சும் ஒரு பிளான்ட் குட் பி ரீஜெனரேட்டட் ஃப்ரம் எக்ஸ்பிளான்ட்ஸ். அப்படின்னா என்னதுன்னா, இது ஒரு பிளான்ட், ஓகே, ப்ரௌன் தான் கான்ட்ராஸ்டிங்காக இருக்குது பச்சைக்கு. ஸோ ஐ யூஸ் திஸ். நம்ம வந்து ஹைபிஸ்கஸில் படிச்சிருப்போம் ரீஜெனரேஷன். ஹைபிஸ்கஸில் என்ன பண்ணலாம், அந்த ஒரு ஸ்டெம்மை எடுத்து தனியாக அந்த செடியிலேருந்து தனியாக எடுத்து அதை சாயிலில் வச்சா அது வளரும். ஸோ அந்த மாதிரி ஹைபிஸ்கஸை வச்சு டிஷ்யூ கல்ச்சர் பண்ணுறாங்க. இப்போது அதுக்கு பேர் எக்ஸ்பிளான்ட்ஸ், ரீஜெனரேட்டட் ஃப்ரம் எக்ஸ்பிளான்ட்ஸ். எக்ஸ்பிளான்ட்னா என்ன? எனி பார்ட் ஆஃப் த பிளான்ட் டேக்கன் அவுட் அண்ட் க்ரோன் இன் டெஸ்ட் டியூப் இன் அ ஸ்டெரைல் கண்டிஷன். கண்டிஷன்ஸ் பார்த்துக்கோங்க. ஸ்டெரைல் கண்டிஷன், ஸ்பெஷல் நியூட்ரியன்ட் மீடியம். நியூட்ரியன்ட் மீடியம்னா என்னது? இப்போ ரூட் அதிகம், இப்போ நான் வந்து ரூட்டை வந்து கல்ச்சர் பண்ணோன்னா ஆக்சின் நான் நிறைய அதுக்கு நியூட்ரியன்ட் மீடியமில் வைக்கணும். இதுவே ஸ்டெம்மு நான் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணோன்னா சைட்டோகைனின் வந்து நியூட்ரியன்ட் மீடியமில் அதிகமாக வைக்கணும். இந்த மாதிரி எனி பார்ட் ஆஃப் பிளான்ட் டேக்கன் அவுட் அண்ட் க்ரோன் இன் அ டெஸ்ட் டியூப் அண்டர் ஸ்டெரைல் கண்டிஷன் இன் அ சூட்டபிள் நியூட்ரியன்ட் மீடியம் இஸ் நோன் ஆஸ் எக்ஸ்பிளான்ட். அந்த சின்ன பார்ட், இந்த மொத்த செடியிலேருந்து ஒரு குட்டி பார்ட் எடுத்து நான் ரீஜெனரேட் பண்ணுறேன். அதுக்கு பேர் தான் எக்ஸ்பிளான்ட். டோட்டிபோட்டன்சி, capacity to generate a whole plant or explant. இந்த குட்டி பார்ட்லேருந்து மொத்த பிளான்ட்டே என்னால் வளர்க்க முடிஞ்சால் அதுக்கு பேர் டோட்டிபோட்டன்சி. அந்த பிளான்ட்டோட கெப்பாசிட்டி, இட் இஸ் பொட்டன்ஷியல்னால என்ன, இட் இஸ் கெப்பாசிட்டி டு ஜெனரேட் அ ஹோல் பிளான்ட் ஃப்ரம் அ செல் ஆர் எக்ஸ்பிளான்ட். இம்பார்ட்டன்ட் டு ஸ்ட்ரெஸ். இப்போது நம்ம இந்த இடத்துல ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும். என்னதுன்னா, இந்த நியூட்ரியன்ட் மீடியம், ஒரு பர்டிகுலர் ஸ்பெஷல் நியூட்ரியன்ட் மீடியம் வந்து க்ரோயிங் பிளான்ட் எக்ஸ்பிளான்ட்டு கொடுக்கணும்னு பார்த்தோம். அது என்னவாக இருக்கணும்? அதில் ஆர்கானிக்காக கார்பன் சோர்ஸ் இருக்கிற சுக்ரோஸ் இருக்கணும். மஸ்ட்டு ப்ரொவைட் கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் ஆர்கானிக் காம்பவுண்டில் அதுவும் கார்பன் சோர்ஸு சுக்ரோஸ் இது முக்கியமாக இருக்கணும். இன்ஆர்கானிக் சோர்ஸ்னால் சால்ட், விட்டமின் ஏ, அமினோ ஆசிட்ஸ், க்ரோத் ரெகுலேட்டர்ஸ். சொன்ன மாதிரி சைட்டோகைனன்ஸ். சிபிஎஸ்சிக்கு சைட்டோகைனன்ஸ் ஆக்சின்ஸ் எழுதுனா போதும். திஸ் மேட் பாசிபிள் டு அச்சீவ் ப்ரொபகேஷன் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் பிளான்ட்ஸ் இன் ஷார்ட் டியூரேஷன். கம்மி டைம் பீரியடில் Micropropagation. Micropropagation is the method of producing thousands of plants through tissue culture. இப்போது எக்ஸ்பிளான்ட், இப்போ நம்ம எக்ஸ்பிளான்ட்லேருந்து என்ன பண்ணோம், ஒரு ஸ்மால் பீஸ் எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு செடியை நம்ம வளர்க்குறோம். இப்போது மைக்ரோப்ரொபகேஷன் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்னது, எக்ஸ்பிளான்ட்லேருந்து டோட்டிபோட்டன்சி கான்செப்ட் வச்சு ஒரு செடியை முளைக்கிறோம். இங்கே மைக்ரோப்ரொபகேஷன் கான்செப்ட் வச்சு அந்த ஒரு செடியிலேருந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் டிஷ்யூவை நாம் கல்ச்சர் பண்ணுறோம். வாட் ஹேப்பன்ஸ், என்ன தான் அங்கே நடக்குது? ஈச் பிளான்ட் இஸ் ஐடென்டிக்கல் டு இட்ஸ் பேரண்ட் பிளான்ட். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தானே, ஜெனட்டிக் மெட்டீரியல் இஸ் கன்சர்வ்டு, அது மாறாது, வேரியேஷன் இருக்காது. ஸோ
is identical to its parent plant, hence called soma clones. Clonesனால என்னன்னு தெரியும், they are similar. So இதுக்கு particular name வந்து soma clones. டொமேட்டோ, பனானா, ஆப்பிள், இதுக்கு இதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. டொமேட்டோ, பனானா, ஆப்பிள். ரெக்கவரி ஆஃப் பிளான்ட். இப்போது ஒரு பிளான்ட்டு டிசீஸ்டாக இருக்குது, அந்த பிளான்ட்டை தான் எனக்கு அதில் தான் அந்த டிசைடு ட்ரைட் இருக்குது, எனக்கு அதை தான் வந்து இப்போது எக்ஸ்பிளான்ட் எடுத்து டோட்டிபோட்டன்சி அதோட கெப்பாசிட்டி செக் பண்ணி மைக்ரோ ப்ரொபகேஷன் பண்ணி தௌசண்ட்ஸ் ஆஃப் பிளான்ட் எடுக்கணும். ஆனால் அந்த பிளான்ட்டே இப்போ வந்து நோய்வாய்ப்பட்டிருக்குன்னா எப்படி பயோடெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த பிளான்ட்டை ரெக்கவர் பண்ணி அதே பிளான்ட்டில் அதே அந்த அஃபெக்டட் பிளான்ட்டை எப்படி ஹெல்த்தியான பிளான்ட்டாக வளர்க்குறது. பிளான்ட் இஸ் இன்ஃபெக்டட் பை வைரஸ். சும்மா வைரஸ் இல்லை, பிளான்ட்டுக்கு ஒரு வெக்டார் இருக்குது, அதுக்கு பேர் ஆக்ரோபாக்டீரியம் தியூமிஃபேசியன்ஸ். ஸோ இங்கே எழுதுகிறேன், Agrobacterium tumefaciens. ஸோ இது ஃபோன் ஒழுங்காக ஸ்க்ரீன் எழுத மாட்டேங்குது. ஸோ Agrobacterium tumefaciens இதோட பேராக அதுதான். ஸோ அந்த வெக்டாரோட ஸ்பெஷாலிட்டி ஆக்சுவலி அது ஒரு வைரஸ். அது என்ன பண்ணும்னா ஒரு பிளான்ட்டுக்குள்ளே போன உடனே இந்த பிளான்ட்டோட செல்ஸுக்கு டிஐ பிளாஸ்மிடுன்ற ஒரு வகையான சர்க்குலார் அட்டானமஸ்லி ரெப்ளிகேட்டிங் டிஎன்ஏவை அனுப்பி அது ரெப்ளிகேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ரெப்ளிகேட் பண்ணுற டிஎன்ஏ என்ன பண்ணோன்னா அந்த செல்லுக்கு போய் டியூமரை இன்டியூஸ் பண்ணோம். ஏன் நாம் இதை வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டியூமரை இன்டியூஸ் பண்ணுற இது எக்ஸ்ப்ரெஷனை எடுத்துகிட்டு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான ஜீனை இன்ட்ரடியூஸ் பண்ணி பிளான்ட்ஸுக்கு டிசைரபிள் கேரக்டர் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் கான்செப்ட். ஸோ இப்போ பிளான்ட் வந்து அந்த வைரஸ்னாலே இப்போ நான் வந்து இன்ஃபெக்ட் பண்ணுறேன். above steps can be followed to cure it. ஸோ அதை எப்படி க்யூர் பண்ணுவாங்கன்னா, பிளான்ட்டில் வைரஸ் இன்ஃபெக்ட் பண்ணால் அது எல்லா செல்ஸையும் அஃபெக்ட் பண்ணும் எக்ஸப்ட் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ. அந்த செல்ஸ் மெரிஸ்டம் செல்ஸ் அதை மட்டும் அஃபெக்ட் பண்ணாது, இட் இஸ் நாட் அஃபெக்டட். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா அதுலேருந்து மெரிஸ்டம்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு இன்விட்ரோனா அவுட் சைட் தி பாடி, இன்வைட்ரோ ஃபர்டிலைசேஷன் சாப்டர் 2 அப்படின்னா என்ன, அவுட் சைட் தி பாடி எடுத்து அதை அந்த ஹோஸ்ட்லேருந்து எடுத்து மெரிஸ்டம் எடுத்து அந்த வைரஸ் ஃப்ரீ பிளான்ட்டை இதோட டோட்டிபோட்டன்சி கன்சிடர் பண்ணி மைக்ரோ ப்ரொபகேஷனில் வச்சு வி க்ரோ இட். பனானா, சுகர் கேன், பொட்டேட்டோ, அதுக்கு என்ன எக்ஸாம்பிள், டொமேட்டோ, பனானா, ஆப்பிள், இதுக்கு பனானா, சுகர் கேன், பொட்டேட்டோ. த ரைஸ் ஆஃப் பொமேட்டோ. ஆக்சுவலி சயின்டிஸ்ட்டுக்கு இந்த ஆசை ரொம்ப நாள் இருந்திருக்கு. 2 ஃப்ரூட்டையும் டிசைரபிள் கேரக்டரை எடுத்து அதை ஒரு புது ஆர்கானிசமாக, அது ஒரு புது பிளான்ட்டாக கொண்டு வர்றது அவங்களுக்கு ஒரு எய்மாக இருந்திருக்கு. ஸோ சயின்டிஸ்ட் இதை அச்சீவ் பண்ணிட்டாங்க. எப்படின்னா அந்த சிங்கிள் செல்லை ஐசோலேட் பண்ணி, செல்லுக்கு செல்வால் இருக்கும், இந்த செல்வாலையும் எடுத்து ஐசோலேட் பண்ணி நேக்கட் புரோட்டோபிளாசமில் தான் இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கும். இந்த புரோட்டோபிளாசம் இஸ் சரவுண்டட் பை பிளாஸ்மா மெம்ப்ரேன். ஸோ இது சுற்றி இருக்கும். ஐசோலேட்டட் புரோட்டோபிளாசம் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் ஹேவிங் டிசைடு கேரக்டர்ஸ் ஆர் ஃபியூஸ்ட். புரோட்டோபிளாசம் இஸ் பீயிங் ஃபியூஸ்டு. இப்போது புரோட்டோபிளாசமை நம்ம ஃபியூஸ் பண்ணுறோம், அது ஒரு நியூ பிளான்ட் தருது. நியூ பிளான்ட் வந்து ஹைப்ரிட்ஸ், அங்கே வந்து சோமா க்ளோன்ஸ் வந்து பேரண்ட்ஸை வந்து இது பண்ணும். இது என்னது, ஹைப்ரிட் பிட்வீன் 2 ஆர்கானிசம் 2 பிளான்ட். ஸோ இது ஹைப்ரிட், சோமாட்டிக் ஹைப்ரிட்ஸ். இந்த ப்ராசஸ்க்கு பேர் சொமாட்டிக் ஹைப்ரிடைசேஷன். லைக்வைஸ் பொட்டேட்டோக்கும் டொமேட்டோக்கும் பண்ணி பார்த்தாங்க. புரோட்டோபிளாசம் வாஸ் ஃபியூஸ்ட் விச் கேவ் ரைஸ் டு பொமாட்டோவில் என்னதான் அது டொமேட்டோவோட ஹைப்ரிடாக இருந்தாலும் அந்த பிளான்ட்டில் அந்த டிசைர்டு கேரக்டர்ஸ் வெளியே வரல. ஸோ ஹென்ஸ் கமர்ஷியல் யூட்டிலைசேஷனையும் நிறுத்திட்டாங்க. ஸோ அது இன்னும் மார்க்கெட் ரிலீஸ்க்கு வரல.
ஸோ இதுலேருந்து ஓல்டு புக் கண்டினியூஷன் இருக்குது. ஸோ நியூ புக் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஓகே. ஓல்டு புக்கு சிலபஸ் வீடியோஸ் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு மேக்ஸ் லேர்னிங் ஃப்ரெண்ட். தேங்க்யூ.